எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்ட மேச ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று இருக்கிறார். அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாட்கள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்த புதன் ஆதித்ய யோகத்தோடு அடுத்த 30 நாட்கள் இனிமையாக இருக்க போகிறது என்பது மிகப்பெரிய விஷயம்தான். சூரியன் புதன் சேர்ந்து மேசம் வீட்டுல இருக்காங்க. பக்கத்துல என் வீட்டுல நான் ராஜாதான்டா அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து மிதுனத்துல குரு உட்கார்ந்து இருக்கார், தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பாய் பாய் சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அடுத்த 30 நாட்கள் இருக்க போகுது. தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். ஒன்னா ரெண்டா எல்லா கிரகங்களும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க போகிறது. முதல் விஷயம், 5ஆம் அதிபதி போய் உச்சமா உட்கார்ந்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயம் இதையும் தாண்டி புதனோடு சேர்ந்த புதன் ஆதித்ய யோகம் உருவாக போகுது. இதுவரைக்கும் சனியோடு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததால் வேலைக்காக போராடி கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய வீட்டில் அமரும் போது அதி பயங்கரமான ஒரு பலம் கிடைக்கும், கான்பிடன்ட் பவர் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், எதையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் கிடைக்கும். இயல்பாகவே நீங்கள் துணிச்சல்காரர் தான். அப்படி இருக்கும்போது இப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பூஸ்ட் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துணிச்சல் அதிகரிக்க போகுது. பணம், காசு, பேரு, புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணத்துக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் தாங்க குலதெய்வம், 5ஆம் இடம் தான் தெய்வ கடாட்சம், 5ஆம் இடம் தான் இறையருள். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காரக்கூடிய தன்மை என்பது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இதுவரைக்கும் இல்லாத வாய்ப்புகளும் வசதிகளும் பெருக போகுது. பண வரவு எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியே லோன் கிடைக்கும். பண வரவுல இருந்த தடை நிவர்த்தியாக போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுல ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்காரு. அதுவே ஒரு சூப்பரான அமைப்பு. அதே 2ஆம் வீட்டு அதிபதியோட இன்னொரு வீட்டுல இருந்துதான் சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரு 4ஆம் இடத்துக்கு உடையவர். இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்த்தோம்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இனிமே ஏறுமுகமான காலகட்டம் தான். சொல்லும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு, அடுத்த 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வாயை திறக்காதீங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி வம்புல மாட்டிப்பீங்க. சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால வாயை திறந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கொடுக்கறது, வாயை திறந்து ஏதாவது ஒரு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசூரன்ஸ் கொடுக்கிறது, இல்ல அன்னைக்கு யாருக்காவது சியூரிட்டி கையெழுத்து போடுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய நேரமா இருக்கு. இந்த நேரத்துல வரக்கூடிய சந்திராஷ்டமம். அதனால அடுத்த 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு யாரை பார்த்தும் எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய வாக்கு வன்மை கொஞ்சம் தேவையில்லாத கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக மாதிரியே சூழல் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க.
மற்றபடி 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி போய் உங்களுடைய 2ஆம் வீட்டில் உட்காருவது ஒரு பென்டாஸ்டிக்கான டைம். பண வரவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் போய் அமரப்போகுது. ரொம்ப சூப்பரா டைம் கிரியேட் ஆக போகுது. எப்பவுமே சூரியன் புதன் சேர்ந்த புத ஆதித்ய யோகம்தான் நிபுணத்துவம் கிடைக்க போகுது. அதோடு சேர்ந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து தன்னோட சொந்த வீட்டில் உட்கார போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் எப்படிலாம் கிடைக்க போகுது. உலகமே கொண்டாடக்கூடிய ஆளா நீங்க மாற போறீங்க. இது கண்டிப்பா நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் அதி அற்புதமா இருக்கு. இந்த தடவை ஏதாவது ஒரு மொபைலை கீழே போட்டு மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் உடைஞ்சி திரும்ப மாத்துவீங்க. பேசிட்டு இருக்கும் போதே இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இது நடந்த 15 நாளுக்குள்ள வீடு வாங்குறத பத்தியோ விற்கிறத பத்தியோ பேசுவீங்க. இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வீடு மாறலாமா, இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு அதி அற்புதமான நேரம். நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சரியா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிறைய புது ட்ரெஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. இது வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கே போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க குலதெய்வம் உங்களை தேடி வரும். ஒரு பெண் தெய்வத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வீட்டு கன்னி தெய்வம் தான் அது. கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும். கால்வலி முட்டுவலி வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா திருஷ்டி விழும். ரொம்ப கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல இருந்து சந்திரன் ஆரம்பிக்க போறாரு. அப்படின்னாலே உங்களை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்கிட்ட என்ன சார் இருக்கு, நானே நாயா பேயா அலையிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனாலும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அடுத்தவங்க இவன் வளர்ந்துட்டான், இவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல நம்ம இன்னும் வளருவோம். அதனால யாராவது உங்களை பார்த்து பொறாமப்பட்டா ஹாப்பியா இருங்க. ஏன்னா நம்மளுக்காக இன்னொருத்தர் 24 மணி நேரமும் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால சந்தோஷமா அப்படியே ஜாலியா ஏத்துக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. அடுத்து கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். வார்த்தையில கவனமா இருக்கணும். பேச்சுல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களோட பேர் புகழ் உயரப்போகுது. நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதுவும் 27, 28ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் தன்னோட வீட்டை நோக்கி போகும்போது நண்பர்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும். கம்யூனிகேஷன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுவீங்க. இந்த தடவை நிறைய கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானோட அருள் செமையா இருக்கு. ஏன்னா புதன் செவ்வாயோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 11ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. என்ன நாளு என்ன நட்சத்திரம் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்த 3 நாளைக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி பூ மாலை கொடுத்து பூஜை மட்டும் பண்ணிட்டு வந்து பாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாசம் உங்களை தொடவே தொடாது. கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வருவதற்கான வாய்ப்பு இனிதே காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ராவா பின்னி பெடல் எடுப்பீங்க. பேச்சு சாதுரியம் கிடைக்கும். சில குழந்தைகளுக்கு இந்த ஹீட் மூலமா வரக்கூடிய கட்டிகள் வந்துட்டு போகும். த்ரோட் பிரச்சனை உண்டாகும். 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொண்டைய பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சூரியனோட புதன் சேரும்போது வயிற்றுல இருந்து தொண்டை வரைக்கும் வலிக்கும். அதனால நிறைய இளநீ குடிங்க. இளநீ குடிக்க குடிக்க இந்த தடவை உடம்பும் சரியாகும், பணமும் சேரும். அதனால இளநீ குடிங்க. 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தீங்கன்னா இப்ப திருமணம் கண்டிப்பா நடக்கும். திருமணத்துக்கான யோகம் காத்திருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் வீட்டு அதிபதி பலன் கொடுக்க ரெடியா இருக்காரு. வேற என்ன வேணும்? 10ஆவதுக்கு புதனோட அமைப்பு எந்த நெகட்டிவிட்டியும் இல்ல. யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. செவ்வாய் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பலன் கொடுக்க போறாரு.
உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 40 வயசுல இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நிறைய நல்லது நடக்க போகுது. பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னே ஒன்று, கடன் மட்டும் வாங்காதீங்க. அதுவும் குறிப்பா 25 வயசுல இருந்து 50 வயசுக்காரங்க தயவு செஞ்சு இந்த தடவை கடன் வாங்காதீங்க. கடன் வாங்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த ஒரு மாசம் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் வீட்டுக்காக கடன் வாங்குறீங்களா, வாங்கிக்கோங்க. அது சொத்து, வாங்கி போடுங்க. ஆனா இந்த கைமாத்தா வாங்கக்கூடிய கடன் இருக்குல்ல, அப்படி கடன் வாங்காதீங்க. பேங்க் இல்லாம வாங்கக்கூடிய கடன்ல மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனையில உங்களை சனி தள்ளி விடுவாரு. ஆல்ரெடி விரயஸ்தானத்துல சனி உட்கார்ந்து இருக்காரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு என் தம்பி கொடுக்கறான்னு சொன்னா, எங்க அக்கா கொடுக்கறான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் கைமாத்தா கடன் வாங்காதீங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு மாசம் நீங்களும் யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்க. மீறி கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. அதனால நோ சொல்ல தயவு செஞ்சு பழகுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நோ சொல்ல கத்துக்கோங்க. இப்பவாவது நம்மளோட வாழ்க்கைய நாம வாழ ஆரம்பிக்கணும். ஹெல்த்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முதுகு தண்டுல அதிகமா வலி இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு காலில் அடிபடுறது, கால் சுளுக்கு நரம்பு இழுக்கிறது, கால் மரத்து போறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய டிராவல், நிறைய அலைச்சல் காத்திருக்கு. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்கார போறாரு. 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஊருக்காக, அடுத்தவங்களுக்காக, நமக்காகன்னு நிறைய டிராவல் போக வேண்டியது வரும். கொஞ்சம் சாப்பாட்டுல கவனமா இருக்கணும். நிறைய லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கோங்க. ஆனா எதுக்கும் பயப்படாதீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. மீனாட்சி அம்மனை கட்டியா பிடிச்சுக்கோங்க. வேற வழியே இல்ல, அவ மட்டும்தான் துணை. மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். புதனும் சூரியனும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கா. வேற என்ன வேணும்? எங்க இருந்தோ மீனாட்சி அம்மனோட போட்டோ உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த தடவை மீனாட்சி அம்மன் பிரசாதம் உங்க கைக்கு வந்து கிடைக்கும். மீனாட்சி அம்மன் பேர் கொண்டவங்களோட உங்களுக்கு ஒரு பழக்கம் உருவாகும். அந்த பேர் கொண்டவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அடுத்த 30 நாளுக்குள்ள கிளி பாப்பீங்க. கிளி பார்த்த நாள்ல இருந்து உங்களுக்கு பண வரவு உயரப்போகுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அடுத்த 30 நாட்கள் இருக்க போகுது. நீங்க எப்போதும் தன்னம்பிக்கை நிறைந்தவரா இருப்பீங்க. எந்த சூழல்லையும் தைரியமா நிற்கும் குணம் உங்ககிட்ட இருக்கும். பிறருக்கு வழிகாட்டும் திறமை உங்ககிட்ட இருக்கும். நேர்மையை மதிக்கும் குணம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு செயலை முடிக்கணும் அப்படிங்கிற உறுதி உங்ககிட்ட அதிகமா இருக்கும். பலர் உங்களை நம்பி ஆலோசனை கேட்பாங்க. உங்க பேச்சுல ஒரு தனி ஈர்ப்பு சக்தி இருக்கும். உங்க முயற்சியில ஒரு தனி வலிமை இருக்கும். உங்களை பார்த்து பலர் ஊக்கம் அடைவாங்க. உங்க மன உறுதி உங்களை உயர்த்தும். உங்க குணம்தான் உங்களுக்கு பெரும் பலமாக அமையும். அதோட நீங்க எளிதில தோல்வியை ஏற்காதவங்க. எப்போதும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். குடும்பத்தினருக்கு ஆதரவா இருப்பீங்க. நண்பர்கள்கிட்ட உண்மையா பழகுவீங்க. உதவி செய்யும் மனம் அதிகமா இருக்கும். எந்த இடத்துலையும் தலைமை ஏற்கும் தன்மை இருக்கும். உங்க உழைப்ப யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் எடுத்த பொறுப்பை சரியா நிறைவேற்றுவீங்க. உங்க செயலால் மதிப்பு பெறுவீங்க. சமூகத்துல தனி அடையாளம் உருவாகும். உங்க நல்ல குணங்க பலரது பாராட்ட பெறும். அது மட்டும் இல்லாம இன்றைய தேதி முதல் அடுத்த 15 முதல் 48 நாட்கள் வரை மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்ற காலமாக அமையும். படிப்புல கவனம் அதிகரிக்கும். தேர்வு தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும். புதிய அறிவு பெறும் வாய்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். போட்டி தேர்வு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். தாமதமான கல்வி திட்டங்கள் நகரும். வெளியிட பயிற்சி வாய்ப்பு கிடைக்கும். படிப்பில் இருந்த குழப்பம்
குறையும். எதிர்கால இலக்கு தெளிவாகும். அதே நேரத்துல வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த தகவல் வரும். நேர்காணல் வாய்ப்புகள் உருவாகும். புதிய துறையில முயற்சி செய்யும் எண்ணம் வரும். நண்பர் மூலம் உதவி கிடைக்கும். அரசு தொடர்பான வாய்ப்புகள் நகரலாம். தனியார் துறையிலும் சாதக நிலை உருவாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சியில் தொடர்ந்து இருந்தால் பலன் கிடைக்கும். எதிர்பாராத அழைப்பு வரலாம். தொழில் வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கம் அமையும். அடுத்ததாக வேலை செய்பவர்களுக்கு சாதகமான நிலை காணப்படும். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதை சமாளிக்கும் திறன் இருக்கும். மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பும். திறமை வெளிப்படும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையும். சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு உருவாகும். புதிய பொறுப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல அடித்தளம் அமையும். அதே சமயத்தில் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் கிடைக்கும். வர்த்தக நகர்வு அதிகரிக்கும். கூட்டு தொழில் தொடர்பான பேச்சு அமையலாம். புதிய திட்டம் தொடங்கலாம். வருமானம் மெதுவாக உயரும். தொழில் விரிவாக்க சிந்தனை உருவாகும். நிலுவைத் தொகை வசூலாகும். புதிய கருவி வாங்கும் நிலை உருவாகும். தொழில் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். வளர்ச்சி பாதை தெளிவாக தெரியும். அதேபோல் பணவரவு செலவு நிலை சீராக அமையும். தேவையான வரவு கிடைக்கும். பழைய கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். செலவுகளில் கட்டுப்பாடு தேவைப்படும். சேமிப்பு எண்ணம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். முக்கிய செலவுகள் பயன் தரும். தேவையற்ற செலவை தவிர்ப்பது நல்லது. சிறிய முதலீடு சிந்தனை உருவாகும். நிதி நிலை மெதுவாக வலுப்பெறும். எதிர்கால பாதுகாப்பு பற்றிய கவனம் அதிகரிக்கும். மேலும் திருமணம் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். திருமண பேச்சுக்கள் நகரும். குடும்ப சம்மதம் கிடைக்கலாம். நல்ல அறிமுகம் உருவாகலாம். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். மன வேறுபாடு குறையும். ஒருவரை ஒருவர் நம்பும் நிலை உருவாகும். உறவில் தெளிவு கிடைக்கும். எதிர்கால திட்டங்கள் பேசப்படும். மகிழ்ச்சி தரும் தகவல் கிடைக்கும். உறவுகள் வலுவடையும். அது மட்டுமில்லாமல் குடும்ப உறவுகள் சாதகமாக அமையும். உறவினர்களுடன் நல்லிணக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளின் கல்வி தொடர்பாக மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த இடைவெளி குறையும். குடும்ப நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும். அனைவருடனும் இணைந்து செயல்படும் நிலை உருவாகும். மன நிறைவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவைப்படும். அதிக சோர்வு ஏற்படலாம். தூக்க நேரம் சரியாக இருக்க வேண்டும். இன்றைய தேதியில் உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதன் காரணமாக எதிர்பாராத சிறிய விபத்து போன்ற சூழலை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாகனம் இயக்கும் போது கவனம் தேவை. அவசரம் தவிர்க்க வேண்டும். இது ஒரு விபரீதமான எச்சரிக்கையாகும். பயம் கொள்ள தேவையில்லை. முன்னெச்சரிக்கை அவசியம். ஆதரவற்றவருக்கு ஒருவேளை உணவு வழங்குவது நல்ல பரிகாரமாக அமையும். அமைதியான தியானம் செய்வது நன்மை தரும். ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். மேலும் சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் கூடுதல் நன்மை உண்டாகும். அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் சரவண பவ மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபியுங்கள். அனுமன் சாலிசா அல்லது அனுமன் கவசம் பாராயணம் செய்யுங்கள். சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடை தானம் செய்யுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்குங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பு தானம் செய்யுங்கள். நவக்கிரக சன்னதியில் செவ்வாய்க்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி குல தெய்வத்தை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்ல பலன் தரும். கோவிலில் அன்னதானத்திற்கு இயன்ற உதவி செய்யுங்கள். சிவப்பு சந்தனம் கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை தினமும் பெறுங்கள். தேவையற்ற கோபத்தை தவிர்த்து பொறுமையை
கடைபிடியுங்கள். கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அரச மரத்தை சுற்றி 9 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் சுப்பிரமணியர் அல்லது அனுமன் படத்திற்கு முன் தீபம் ஏற்றுங்கள். மாதம் ஒரு முறை முருகன் கோவிலில் பால் அபிஷேகத்திற்கு உதவி செய்யுங்கள்.